நண்பர்களே, இன்னைக்கு ஒரு சின்ன நல்ல செய்தியோட வந்திருக்கிறேன். வீடியோ முழுசா பாருங்க, சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னை ஃபாலோ பண்ற எல்லாருக்கும், என் கூட படிச்சவங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்ன ஸ்டன் ட்ரேடிங்காக ஃபாலோ பண்றீங்களோ இல்ல கேலிசனிக்ஸ்க்காக ஃபாலோ பண்றீங்களோ எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்ம நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருப்போம். நம்ம செட்டில் ஆகணும், ஃபேமிலியை செட்டில் பண்ணணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஹெல்த் பத்தி எதுவுமே பேசுறது இல்ல. நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம், நிறைய டிகிரி வச்சிருக்கலாம். நம்ம என்ன சாப்பிடுறோம், அது நம்ம உடம்புக்கு என்ன பண்ணுதுன்றதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க மறுத்துடுறோம். 30 வயசு ஆனா போதும், இதை பண்ணிட்டியா, அதை பண்ணிட்டியா, செட்டில் ஆயிட்டியா, இதை டெவலப் பண்ணிட்டியான்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கேட்கறோம். ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்து யாரும் இந்த மாதிரி ஜிம்முக்கு போறியா, அவன் ஹெல்த்தை பாத்துக்கிறியான்னு கேள்வி கேட்கறதே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன் பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் இதே மாதிரி கேலிசனிக்ஸ் பண்ணணும், ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணணும், இல்ல ஹெவியா லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பேசிக்கலா நீங்க என்ன சாப்பிடுறீங்க, ப்ராசஸ் ஃபுட்னா என்ன, நீங்க எவ்வளவு பிசிக்கலா ஆக்டிவா இருக்கீங்க, ப்ராசஸ் சுகர்னா என்ன, அவன் உடம்புல போய் என்ன பண்றான் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்ததா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு நான் கொண்டு வந்த நல்ல செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ்அப்பை ஒரு 2-3 கவுண்ட் வர அளவுக்கு டீசென்டான ஃபார்ம்ல அன்லாக் பண்ணியிருக்கோம். இதுதான் இன்னையோட நல்ல செய்தி. பிறகு வீட்டுக்கு போயிட்டு நல்லா தோசையும் கறி குழம்பு சாப்பிட்டு இன்னையோட ஹேண்ட் ஸ்டாண்ட் ப்ராக்டிஸை முடிச்சுக்கிட்டேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நம்ம ஃபேமிலிக்காக நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் ஃபேமிலிக்காக நம்ம பண்ணக்கூடிய வேலை நம்மளை ஒழுங்காக பார்த்துக்கிறது, ஹெல்த்தியாக இருக்கிறது தான். ஸோ அதனால ஜிம்முக்கு போங்க, உசுர விட்டுறாதீங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.